வணக்கம், நான் உங்கள் VSR. இப்போ நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணோம்? கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், அதர் இன்கம், எக்ஸ்பென்சஸ் கணக்கில் கொடுத்துருக்கோம். போடலாமா? பர்டிகுலர்ஸ் 2016-17, 2017-18. அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ். இது ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம், இது தேர்ட் காலம், இது ஃபோர்த் காலம். ஃபிஃப்த் காலம் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபோர்த் காலம் பை செகண்ட் காலம் இன்ட் 100, 4/2 100. இது பை இது இன்ட் 100. முதல்ல ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், அதோட ஆட் அதர் இன்கம், நமக்கு டோட்டல் ரெவென்யூ கிடைக்கும். இந்த டோட்டல் ரெவென்யூலேருந்து எக்ஸ்பென்சஸ் கழிச்சா நமக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கிடைக்கும். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுத்துருக்கான் 2 lakhs ப்ளஸ் அதர் இன்கம் 50,000, 2,50,000. அதுலேருந்து எக்ஸ்பென்சஸ் 1,50,000 கழிச்சா நமக்கு 1 lakh கிடைக்கும். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2,50,000, அதோட அதர் இன்கம் 40,000, ஆட் பண்ணா 2,90,000. அதுலேருந்து எக்ஸ்பென்சஸ் ஒரு 1,20,000 கழிச்சா நமக்கு 1,70,000 கிடைக்கும். சரியா? எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணணும். அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், இதுலேருந்து இது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கணும். 2 lakh, 2,50,000, அப்போ ப்ளஸ் 50,000. 50,000ல 40,000 ஆயிடுச்சு, அப்போ மைனஸ் 10,000. 2,50,000, 2,90,000 ப்ளஸ் 40,000. 1,50,000, 1,20,000 குறைஞ்சிருக்கு, அப்போ மைனஸ் 30,000. 1 lakh, 1,70,000 ஏறி இருக்கு, அதிகமாக இருக்கு, இப்போ ப்ளஸ் 70,000. ஸோ ஃபிஃப்த் காலம் என்ன? ஃபோர்த் காலம் பை செகண்ட் காலம் இன்ட்டு 100. 50,000 டிவைட் பை 2 lakhs இன்ட்டு 100. ஸோ என்ன சிம்பிளோ அந்த சிம்பிள் போட்டுக்கணும். 10,000 டிவைட் பை 50,000 இன்ட்டு 100. செகண்ட் காலம், இது வந்து ஃபோர்த் காலம், இது செகண்ட் காலம். அப்போ 10,000 டிவைட் பை 50,000 இன்ட்டு 100. அடுத்து 40,000 டிவைட் பை 2,50,000 இன்ட்டு 100. 30,000 டிவைட் பை 1,50,000 இன்ட்டு 100. 70,000 டிவைட் பை 1 lakh இன்ட்டு 100. ஸோ அடிச்சு போட்டால் என்ன வருது? ப்ளஸ் 25. இதுங்க இங்கே மைனஸ் 20. இந்த சிம்பிளை போட்டுருணும், சிம்பிள் மாறக்கூடாது, அதே சிம்பிள் தான். இது ப்ளஸ் 16, மைனஸ் 20, ப்ளஸ் 70. ஸோ 5 சைஃபருக்கு 5 சைஃபர் அடிச்சிட்டா 70 வரும். கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். பர்டிகுலர்ஸ் 2015-16, 16-17, அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், இது ஃபோர்த் காலம். ஃபிஃப்த் காலம்ன்றது ஃபோர்த் காலம் பை செகண்ட் காலம் இன்ட்டு 100. போடலாமா? ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனோட அதர் இன்கத்தை ஆட் பண்ணோம், டோட்டல் ரெவென்யூ கிடைக்கும். எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணால் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 50,000, அதோட அதர் இன்கம் 10,000, ஆட் பண்ணால் 60,000. அதில் எக்ஸ்பென்சஸ் 40,000 லெஸ் பண்ணால் நமக்கு 20,000 கிடைக்கும். இந்த வருஷத்துக்கு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 60,000, அதோட அதர் இன்கம் 30,000, ஆட் பண்ணால் 90,000. அதில் எக்ஸ்பென்சஸ் 50,000 கழிச்சாச்சுன்னா 40,000 கிடைக்கும். இன்க்ரீஸ் 50,000, இங்கே என்ன ஆயிருக்கு? 60,000, அப்போ ப்ளஸ் 10,000. 10,000, 30,000, அப்போ ப்ளஸ் 20,000 அதிகமாக இருக்கு. 60,000, 90,000, அப்போ ப்ளஸ் 30,000. 40,000, 50,000 ப்ளஸ் 10,000. 20,000, 40,000 ப்ளஸ் 20,000. இங்கே ஃபிஃப்த் காலம் என்ன பண்ணணும்? ஃபோர்த் காலம் பை செகண்ட் காலம் இன்ட்டு 100. அப்போ 10,000 பை 50,000 இன்ட்டு 100. அடுத்து 20,000 பை 10,000 இன்ட்டு 100. அடுத்து 30,000 டிவைட் பை 60,000 இன்ட்டு 100. அடுத்து 10,000 டிவைட் பை 40,000 இன்ட்டு 100. 20,000 டிவைட் பை 20,000 இன்ட்டு 100. ஆன்சர் என்ன வருது? ப்ளஸ் 20, ப்ளஸ் 200, ப்ளஸ் 50, ப்ளஸ் 25, ப்ளஸ் 100. இப்போ அடிச்சோம்னா என்ன வரும்? 20,000, 20,000 அடிச்சோம்னா என்ன இருக்கும்? 100 இருக்கும். சரியா? ஓகே. ப்ரிப்பேர் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். பர்டிகுலர்ஸ் 2015-16, 16-17 போட்டுக்கோ. அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், இது ஃபோர்த் காலம். ஃபிஃப்த் காலம்ன்றது ஃபோர்த் காலம் பை செகண்ட் காலம் இன்ட்டு 100, 4/2 இன்ட்டு 100. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், ஆட் அதர் இன்கம், டோட்டல் ரெவென்யூ, லெஸ் எக்ஸ்பென்சஸ், ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், லெஸ் இன்கம் டேக்ஸ், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். போடலாமா? ஸோ 3 lakhs கொடுத்துருக்கான் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், அதோட அதர் இன்கம் 1 lakh கூட்டிட்டா 4 lakhs. இதை ஆட் பண்ணணும், ஆட் பண்ணால் 4 lakhs. 4 lakhsல எக்ஸ்பென்சஸ் 2 lakhs மைனஸ் பண்ணால் 2 lakhs. இந்த 2 lakhsக்கு எவ்வளோ பர்சன்ட் டேக்ஸு? இதான் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு. இதுக்கு 30%. 2 lakhs இன்ட்டு 30% எவ்வளோ வரும்? 60,000. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1,40,000. டேக்ஸ் வந்து இதுக்கு தான் கால்குலேட் பண்ணணும், இந்த 2 lakhsக்கு கால்குலேட் பண்ணணும். அடுத்து 3,60,000, 60,000 ஆட் பண்ணால் 4,20,000. அதர் இன்கம் 60,000, ஆட் பண்ணால் 4,20,000. அதில் 1,80,000 எக்ஸ்பென்சஸ் கழிச்சா 2,40,000. இது 2,40,000க்கு 30% டேக்ஸ் 72,000, மைனஸ் பண்ணால் 1,68,000. சரியா? இப்போ இன்க்ரீஸா டிக்ரீஸான்னு பார்க்கணும். 3 lakh 3,60,000 ப்ளஸ் 60,000.
1,60,000 minus 40,000. 4,20,000 plus 20,000. 2,00,000 1,80,000 minus 20,000. 2,00,000 2,40,000 அதிகமாயிருக்கு plus 40,000. 60,000 72,000 add ஆயிருக்கு so 12,000 அதிகமாயிருக்கு. 140 168 so அதிகமாயிருக்கு plus 28,000. increase ஆனா plus decrease ஆனா minus so இது increase ஆயிருக்கு 28,000. fifth column என்ன சொல்லிருக்கேன் fourth column by second column into 100 so 60,000 divided by 3 lakhs into 100 இது வந்து 40,000 divided by 1 lakhs into 100 20,000 divided by 4 lakhs into 100 20,000 divided by 2 lakhs into 100 40,000 divided by 2 lakhs into 100 12,000 divided by 60,000 into 100 28,000 divided by 1,40,000 into 100 so answer 20 plus 20 minus 40 plus 5 minus 10 plus 20 plus 20 plus 20. Next problem. Particulars 2016-17, 2017-18. Absolute amount of increase or decrease. Increase na plus, decrease na minus. So percentage increase or decrease, plus minus. First column, second column, third column, fourth column, fifth column என்றது fourth column by second column into 100. Revenue from operation எவ்வளவு போட்டிருக்கோம் அதோட other income ஆட் பண்ணோம் ஆட் பண்ணா total revenue less expenses less பண்ணா என்ன கிடைக்கும் profit before tax less income tax வரது profit after tax போடலாமா 30,000 plus other income 4,000 34,000 expenses 10,000 24,000 24,000 க்கு 30% 7,200 24,000 into 30 by 100 so போட்டோம்னா என்ன வருது 7,200 profit after tax 16,800 so இதுல எவ்வளவு வருது 45,000 அது plus 6,000 51,000 அதுல expenses எவ்வளவு 15,000 less பண்ணா 36,000 36,000 க்கு 30% 10,800 less பண்ணா 25,200 income tax less பண்ணா என்ன வரும் 25,200 30,000 க்கு 30% கண்டுபிடிக்கணும் so இப்போ increase or decrease ஆன்னு பார்க்கணும் 30,000 45,000 increase plus 15,000 4,000 6,000 increase plus 2,000 34,000 51,000 increase plus 17,000 10,000 15,000 increase plus 5,000 24,000 36,000 increase plus 12,000 7,200 10,800 increase plus 3,600 16,800 25,200 increase plus 8,400 இப்போ fifth column என்ன சொல்லியிருக்கேன் fourth column divided by second column into 100 fourth column எவ்வளவு 15,000 second column 30,000 so 15,000 divided by 30,000 into 100 அடுத்தது 2,000 divided by 4,000 into 100 17,000 divided by 34,000 into 100 5,000 divided by 10,000 into 100 12,000 divided by 24,000 into 100 3,600 divided by 7,200 into 100 8,400 divided by 16,800 into 100 so 50 plus 50 plus 50 plus 50 plus 50 plus 50 plus 50. The next problem. Revenue from operation கொடுத்திருக்கான் operating expenses கொடுத்திருக்கான் income கொடுக்கல income கொடுத்தா add பண்ணுவோம் operating expenses கொடுத்தனால we have to deduct அப்புறம் tax income tax போடலாமா fine particulars 2015 16 16 17 absolute amount of increase plus decrease minus percentage increase or decrease first column second column third column fourth column fifth column is equal to fourth column divided by second column into 100 revenue from operation minus operating expenses profit before tax less income tax profit after tax 2015-16 க்கு revenue from operation 4 lakhs expenses 2 lakhs less பண்ணா எவ்வளவு வருது 2 lakhs வருது 2 lakhs க்கு tax எவ்வளவு 20% 2 lakhs into 20% 40,000 so ரெண்டு safer அடிச்சாச்சுன்னா எவ்வளவு வரும் 40,000 so 1,60,000 2016-17 க்கு 5 lakhs 1,80,000 expenses less பண்ணா 3,20,000 minus பண்ணா 3,20,000 tax 1,60,000 balance 1,60,000 3,20,000 க்கு 50% 1,60,000 so balance 1,60,000 இப்போ increase or decrease 4 lakhs 5 lakhs அப்ப plus 1 lakhs increase 2 lakhs 1,80,000 decrease ஆயிருக்கு minus 20,000 2 lakh 3,20,000 increase ஆயிருக்கு 1,20,000 plus 1,20,000 40,000 1,60,000
plus 1,20,000 1,60,000 1,60,000 அப்ப dash ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு அதனால 0 இப்ப fifth column is equal to என்னது fourth column divided by second column into 100 so 1 lakh divided by 4 lakhs into 100 4 by 2 into 100 20,000 divided by 2 lakhs into 100 1,20,000 divided by 2 lakhs into 100 1,20,000 divided by 40,000 into 100 இங்க ஒண்ணும் இல்ல சரியா இது 25 plus 25 minus 10 சிம்பல் வந்து இந்த சிம்பல் பாத்துக்கோ minus 10 சிம்பலை மாத்தி போட்டுறாத plus 60 plus 300 next from the following particulars prepare comparative income statement prepare பண்ணலாமா particulars 16 17 17 18 absolute amount of increase or decrease percentage increase or decrease first column second column third column fourth column fifth column is equal to fourth column by second column into 100 so revenue from operation minus operating expenses profit before tax less income tax profit after tax revenue from operation எவ்வளவு 40,000 expenses 25,000 so 15,000 வரும் profit before tax இதுக்கு 30% tax 15,000 into 30% எவ்வளவு 4,500 இங்க safer வச்சிட்டோமா 4,500 so 10,500 balance 50,000 27,500 எவ்வளவு 22,500 minus பண்ணா 22,500 tax 6,750 so balance amount 22,500 6,750 போச்சுனா 15,750 so இப்ப ஆட் பண்ணிருக்கோமா இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு பாப்போம் 40,000 50,000 அப்ப plus 10,000 25,000 27,500 plus 2,500 15,000 22,500 plus 7,500 4,500 6,750 plus 2,250 10,500 15,750 plus 5,250 fifth column என்னது second column fourth column divided by second column into 100 4 by 2 into 100 10,000 divided by 40,000 into 100 2,500 divided by 25,000 into 100 7,500 divided by 15,000 into 100 2,250 divided by 4,500 into 100 5,250 divided by 10,500 into 100 இப்போ பிளஸ்ல வரும் ஃபர்ஸ்ட் ஆன்சர் plus 25 plus 10 plus 50 plus 50 plus 50